அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமே என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமே என்றுமே. பாவபாரத்தினின்று என்னை மீட்டிட்டார், சாப வல்லமையினின்று என்னை காத்திட்டார். பாவபாரத்தினின்று என்னை மீட்டிட்டார், சாப வல்லமையினின்று என்னை காத்திட்டார். பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமே என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமே என்றுமே. சேனைகளின் தேவன் என் சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்களை தந்து விட்டாரே. சேனைகளின் தேவன் என் சொந்தமானாரே, சேனை சேனை தூதர்களை தந்து விட்டாரே. பிதாவுக்கே ஸ்தோத்திரம், தேவகுமாரனுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமே என்றுமே. ஆவியானவர்க்கு ஸ்தோத்திரம், என்றுமே என்றுமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன் மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை என் மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உன் மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின் மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்படவே வல்லமை ஊற்று. ஒவ்வொரு மகன் மேலே மகள் மேலே ஊற்றும் எங்கள் தேவா. வாழ்க்கை கர்த்தாவே இன்றைக்கு சீரடையும்படியாய் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த கரத்தை வையும். வாழ்க்கை அலங்கரியும், வாழ்க்கை ஆசீர்வதிக்க வேண்டுமே. நன்றியோடு துதிக்கிறேன். உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. கூட்டப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை இறங்கட்டும், கர்த்தர் இறங்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தாவே அவருடைய உள்ள மாறட்டும், உள்ள மாறட்டும், உள்ள மாறட்டும். கர்த்தருக்காக கர்த்தருக்காக கர்த்தாவே இந்த தங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறது. கர்த்தர் மேல குற்றம் சுமத்தாதபடி கர்த்தாவே இன்றைக்கு தங்களை ஆராய்ந்து தங்களை திருத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தாவே உணர்த்து ஆவியான வல்லமை இறங்கட்டும். நன்றியோடு துதிக்கிறோம். அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி வல்லமை இறங்கட்டும். அக்கினி வல்லமை இறங்கட்டும். அக்கினி வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை இறங்கட்டும்.
ஹalleluya வல்லமை 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 இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருக்காய் வாழக்கூடிய வாழ்க்கை தாரும் இயேசுவுக்காய் வாழக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழக்கூடிய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தாமே தங்களை அர்ப்பணம் பண்ணக்கூடிய அர்ப்பணிக்கக்கூடிய கர்த்தாவே சிந்தையை தாரும் அப்பா நன்றியோடு போய் துதிக்கிறோம் வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஒரு குடும்பத்தையும் மறுரூபமாக்க ஆண்டவரே. கிறிஸ்து என் வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறார். என் இருதயத்தை நான் அவருக்கு திறந்து கொடுத்திருக்கிறேன். அவர் ராஜாதி ராஜாவாய் என் வாழ்க்கையில் ஆளுகை செய்கிறான்னு சொல்லி அவருடைய ஆளுகைக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேன் என்ற கூட நிச்சயம் ஒரு வாழ்க்கையில் கடந்து வரட்டும். உமக்கு கீழ்ப்படிந்திருந்து உமக்கு கர்த்தாவே தங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வானத்திலும் பூமியிலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சொந்தமாக்கிக் கொள்ள இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை பெற்றிருக்கிற உம்மை இயேசுவே சொந்த இரட்சகராய் தெய்வமாய் கர்த்தாவே இன்றைக்கு உள்ளத்துக்குள்ளே வைத்து உமக்காய் வாழுகிற மக்களை ஒருவர் மாற்றும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடன் செல்லலாம். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34:5 மையமாக கொண்டு சங்கீதம் 34:5 மையமாக கொண்டு நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களை இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர். உம்முடைய பிரகாரங்களிலே எங்களை கொண்டு வந்தீர். உம்முடைய வீட்டிலே எங்களை கொண்டு வந்தீர். நீர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினாலே எங்களை தேற்றும் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், விசுவாசத்தை கொண்டு வரட்டும். அதன் மித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் கழிகூர்ந்து உம்மை துதிக்கும்படியான காரியத்தை செய்தலும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. God be with you and bless you and God supply all your needs. அல்லேலூயா. இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். யாரெல்லாம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை நிச்சயமாய் இருள் நீங்கி பிரகாசம் அடையும்படியான காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறதற்கு காரணம், கர்த்தர் ஒரு சூழ்நிலையை என் வாழ்க்கையில அனுமதித்தார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். 1983 ஆண்டிலே எங்களுக்கு திருமணம் நடந்தது. 83 ஆண்டு நவம்பர் மாதத்துல எங்களுக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். பிறந்து சில மணி நேரங்களில் அந்த குழந்தை இறந்து விட்டது. அந்த குழந்தை இறந்ததுக்கு ஆவிக்குரிய விளக்கம் வேறு, உலக விளக்கம் வேறு. டாக்டர் சொன்னாங்க தண்ணியை நிறைய குடிச்சதுனால அந்த பிள்ளை இறந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இருந்திருந்தா 27 ஆண்டுகள் ஆகியிருக்கும். அவனுக்கு வயசு 27 ஆண்டுகள் ஆகியிருக்கும். இறந்து விட்டாச்சு. அந்த பையன் தண்ணி அதிகமாக குடிச்சிட்டான், இறந்துட்டான், குழந்தை இறந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம்
ஒரு ஊழியக்காரர் எங்களுக்காக திருமணத்தை, அப்ப ஒரு ஊழியக்காரர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு திருமணத்தை ஒழுங்குபடுத்தின ஒரு மகளுக்குள்ள இருந்த தீய ஆவி இந்த காரியத்தை செய்தது என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை சொன்னார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எதிர்ப்பு ஒரு பக்கம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் எதிர்ப்பு தான் இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பையன் இருக்கிறான், ஒரு குடும்பத்துல அவன் தண்ணியில விழுந்து செத்துட்டான்னு வச்சுங்க, அந்த குடும்பத்துக்கு விரோதமா இருந்த ஏதோ ஒரு தீயாவினுடைய போராட்டம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை என்ன பண்ணி விட்டது, தண்ணிக்குள்ள கொண்டு அமுக்கி அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை முடித்து விட்டது. அதான் சரியான விளக்கம். ஏன்னா ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய எதிர்ப்பு தான் உலக வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Definitely a connection between the spiritual life and the worldly life. இந்த உலக வாழ்க்கையினுடைய காரியங்களே நாம் இன்றைக்கு திக்குமுக்காடக்கூடிய நிலை வருவது காரணம், spiritual life is not fine. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நான் சாதாரணமா ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு கிறிஸ்தவனாக இருந்த நாட்கள், அந்த நாட்களிலே ஒரு ஊழியக்காரர் எங்களுக்கு அறிமுகமானார். அந்த ஊழியக்காரோடு நானும் அன்பு கூர்ந்து அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவர் இந்த சென்னை பட்டணத்துக்கு வர்றார் என்று சொன்னால் இரவு 2 மணி 3 மணி வரை பல இடங்களில் போய் ஜெபம் பண்றதுக்காக போவார். நான் அவர் கூட போவேன். ஐ வாஸ் சோ யங். அந்த நாட்களில் எனக்கு வயசு மிஞ்சி போனா ஒரு 31 வயசு இருக்கும், அந்த வயசு தான். அதனால நான் நைட்டெல்லாம் 2 மணி வரை முழிச்சிருப்பேன், 3 மணி வரை முழிச்சிருப்பேன். காலையில வந்து குளிச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போயிடுவேன். ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா 6 மணிக்கெல்லாம் மறுபடியும் போயிடுவேன். இப்படி இருந்த நாட்கள் தான் அந்த ஊழியக்காரர் சொன்னார், உங்கள் வாழ்க்கையில போராடின இந்த காரியம் தான் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அந்த குழந்தையினுடைய அந்த கற்பத்தின் ஈவை கெடுத்து விட்டது என்று சொல்லி நான் அதை விசுவாசித்தேன், அதுக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் நான் செய்தது என்னன்றது தான் இப்ப பிரசங்கத்துல சொல்ல போறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதற்கு பின்பாக 1983 எங்களுக்கு குழந்தை பிறந்து இறந்து விட்டது. 87ஆம் ஆண்டு வரை, இஸ் இட் கரெக்ட்? 87ஆம் ஆண்டிலே எங்கள் மகள் பிறக்கிற வரை 4 ஆண்டுகள் there is no answer from God. கர்த்தர் எங்களுக்கு பதில் செய்யவில்லை, பதில் கொடுக்கவில்லை, எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. நான் அதற்காக அந்த ஊழியக்காரோடு பழகினதை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர்ந்து வந்ததை விட்டுவிடவில்லை. 4 ஆண்டுகளிலே என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் கர்த்தருக்குள்ளாய் பலன் கொள்ள ஆரம்பித்தது. நான் அந்த ஊழியக்காரிடத்துல கேட்க ஆரம்பித்தேன், நீங்கள் எப்படி ஜெபிப்பீர்கள், எவ்வளவு நேரம் ஜெபிப்பீர்கள், எப்படியெல்லாம் ஜெபிப்பீர்கள் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டு அவர் சொன்னபடியாய் நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். Though I was doing my secular job, but I was spiritually building my life. அதுதான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்ட காரியம். என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது, நம்முடைய குடும்பம் செய்வினை கட்டிலே கட்டப்பட்டு இருக்கிறது, அல்லது பிசாசு நமக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் தெரியும் போது நம்ம அதுக்கு மேலும் தலைக்கு கையை வச்சு தூங்கி கொண்டிருக்க கூடாது. அதுக்கு மேலும் தலைக்கு நம்ம கையை வச்சு தூங்கி கொண்டிருக்க கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவை இந்த ஆவியானுடைய வல்லமையினாலே மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் மாற வேண்டும். நான் இந்த 4 ஆண்டுகள் என் வாழ்க்கையிலே இந்த துயர சம்பவம் நேரிட்ட பின்பாக என் வாழ்க்கையில நான் ஆண்டவரை விட்டு விலகி போகவில்லை, கர்த்தரை நான் விட்டு பின்வாங்கி போகவில்லை. இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெருக ஆரம்பித்தது. I started reading the Bible. I started praying to God. நான் முழங்கால பல மணி நேரம் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருக்குள்ளாய் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். தேவ சமூகத்தில் அதிகமாய் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பல போராட்டங்கள், நெருக்கங்கள் வாழ்க்கையில வந்ததுதான். என்னை அதிலிருந்து பின்னடைய பண்ண வேண்டும் சொல்லி பல எதிர்ப்புகள் தோன்றினது உண்மைதான். அப்ப அந்த நாட்களிலே அதிகமா ஜெபிக்கும் போது கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில அதே ஊழியக்காரரை கொடுத்து சொன்னார், 2 கிளைகளை காண்கிறேன் என்று சொல்லி 2 கிளைகள், 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் வாக்கு பண்ணபடியே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகி அந்த சத்துருடைய கிரியிலெல்லாம் நுறுக்கி ஜெபிக்க ஆரம்பித்த பின்பாக கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான மகளை கொடுத்தார். 90ஆம் ஆண்டிலே மகனையும் கொடுத்தார். அல்லேலூயா. எனவே இது ஒரு ஆரம்பமான ஒரு காரியத்துல அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை.
எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை நோக்கி பார்ப்பதற்காக சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Some situation comes in our life to look unto God. தேவனை நோக்கி பார்ப்பதற்காக இந்த நிலைகள் வருகிறது. இதோடு என்னுடைய ஒரு முறை வந்த போராட்டத்தோடு முடிந்து விடவில்லை. நான் 1992 ஆண்டில இந்திய விமானப்படையில என்னுடைய பணியை நான் முடித்துவிட்டு வெளியே வருகிற வேளையில நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் கேட்ட காரியம், ஆண்டவர், நான் ஊழியக்காரர்களுக்கு உதவியா இருக்கேன். ஏன்னா அந்த ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபித்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் உதவியா இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொன்ன காரியம், நான் ஊழியக்காரனுக்கு உதவிக்காரனா இருக்கேன், அதுக்கேற்ற விதத்தில் எனக்கு ஒரு வேலையை தாரும் என்று சொல்லி நான் பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு வேலையை தாரும், அதன் மித்த நான் அந்த ஊழியங்களை எல்லாம் தாங்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் சொல்லி 4 ஆண்டுகளை மறுபடியும் நான் வாழ்க்கையில ஜெபிக்க ஆரம்பித்து விட்டது. 4 ஆண்டுகள் எனக்கு எந்த வாசல்களையும் கர்த்தர் திறக்கவில்லை. எல்லோரும் என்னை பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ கர்த்தர் ஊழியத்துக்காகத்தான் அழைத்திருக்கிறார், நீ ஊழியம் தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்லுவேன், எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய தகுதி கிடையாது, அதனால நான் ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன், ஊழியக்காரர்களுக்கு உதவியா இருக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் அவங்களோட மணிக்கணக்கா இரவெல்லாம் அவங்களோட சுத்தி இருக்கிறேன், ஜெபம் பண்ணி இருக்கிறேன், கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜெபித்து இருக்கிறேன், பல நாள் உபவாசம் பண்ணி அவர்களுக்காக ஜெபித்து இருக்கிறேன். லெட் மீ கண்டினியூ தட். புதிய ஒரு ஆரம்பம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நான் 4 ஆண்டுகளாக ஜெபித்து கொண்டிருந்த போது மறுபடி கர்த்தர் என்னோடு கூட பேசின காரியம், நீ என் ஊழியத்தை செய். நீ இத்தனை நாட்கள், அந்த 4 ஆண்டுகள் வேலை இல்லாதபடி இருந்தபோது உனக்கு ஏதாவது குறைவு உன் வாழ்க்கையில இருந்ததா? இல்லை, ஒரு குறைவும் இல்லை. அதே வீடு, அதே சர்வெண்ட், அதே சாப்பாடு, அதே சொகுசான வாழ்க்கை தான், ஒண்ணுமே குறைவு வைக்கல. அப்ப இந்த தேவனாய் கர்த்தர் எனக்கு நீ ஊழியம் செய்தா நான் உன்னை விட்டு விடுவேனா என்று சொல்லி கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். அப்பொழுது நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். மறுபடியும் அவரை நோக்கி பார்த்தேன். அப்பொழுதுதான் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இந்த வல்லமை, வரம், கிருபை எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் அதற்கு பின்பாக கர்த்தருக்கு என்று சொல்லி எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எனக்கு இந்த ஆவிக்குரிய காரியத்தை கொடுத்தார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. God will make you to look unto him. சில வேளையில கர்த்தரே அவரை நோக்கி பார்க்கும்படியாய் உங்கள் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை அனுமதிப்பார். அந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது நாம் கர்த்தரை விட்டு விலகி, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு குழந்தை இல்லை அப்படி சொல்லி நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து இந்த சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். Always I say one thing to you, there is a relation between the spirituality and what is happening in your life. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆவிக்குரிய போராட்டங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பலத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நாம் இந்த உலக வாழ்க்கையில we will sinking in the worldly life. உலக வாழ்க்கையை நாம் சோர்ந்து போய் விடுவோம். சத்துரு நம்மை தண்ணிக்குள்ளே அமுக்கினது போல அமுக்கி வைத்து விடுவான். அல்லேலூயா. Are you getting me? உங்களுக்கு நான் சொல்லுகிறது புரிகிறதா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லக்கூடிய காரியத்தினுடைய ஒரு சின்ன ஒரு விளக்கம் இதுதான். ஆனா இதுதான் முழுமையான ஒரு விளக்கம். எனிதிங், உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அது முடியல, இன்னைக்கு நான் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறேன், அஸ்திபாரம் போட்டாச்சு, இந்த அஸ்திபாரத்துக்கு மேல இன்னொரு கல்லை என்னால வைக்க முடியல. இதுவும் எங்க வாழ்க்கையில் நடந்தது. என் தாயார் ஒரு வீட்டை கட்டும்படியாக நான் சிறு பிள்ளையா இருக்கும் போது அவங்க ஆரம்பிச்சாங்க. ஷி வாஸ் அ டீச்சர். அவங்க ரொம்ப ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு இடத்த வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஏர்ஃபோர்ஸ்ல போய் சேர்றவரை அந்த வீடு கட்டப்படலை. 19 இயர்ஸ்ல நான் வேலையில போய் சேர்ந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது அதை வீட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் அந்த அஸ்திபாரத்து மேல ஒரு கல்லு கூட வைக்க முடியவில்லை. நான் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ அந்த நாள்ல நானும் ஒரு ஊழியக்காரமா சென்று அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணோம். அந்த ஊழியக்காரர் சொன்னார், அங்கேயே போய் ஜெபம் பண்ணுவோம்னாரு. நான் சொன்னேன், ஐயா அங்க முள்ளு காடா இருக்கு, முள்ளு இவரை வளர்ந்து போயிருக்கு, எருக்கலை செடி முளைச்சு போயிருக்கு, அங்க போய் நம்ம நிக்க கூட முடியாது. அவர் சொன்னார், தம்பி இந்த ஒரு கால் இவ்வளவு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டார். எஸ் இருக்கு, நான் போய் ஜெபம் பண்ணுவோம்.
அங்க 2 பேரும் அங்கே ஜெபம் பண்ணோம். அவர் தான் ஜெபம் பண்ணார். எனக்கு இப்ப ஜெபமெல்லாம் நான் அப்பதான் ரசிக்கப்பட்ட அனுபவங்கள். அப்பதான் வந்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி வித்தின் ஒரு கொஞ்ச நாள்ல அந்த வீட்டினுடைய வேலை காரியங்களை தொடங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் ஏர்ஃபோர்ஸ் போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டின் காரியங்களை நிறைவேற்றி விட்டு நான் ஏர்ஃபோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு போராட்டங்கள், ஐயோ பார்வோன் சொல்லுகிறான் எகிப்தின் மக்களை, எகிப்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை தேவனை ஆராதிக்க போகக்கூடாது. அவன் முதல்ல சொல்றான் ஆண்கள் மாத்திரம் போங்க அப்படின்றான். அப்புறம் சொல்றான் என்ன சொல்றான், உங்க பிள்ளைகள்லாம் விட்டுட்டு நீங்க மட்டும் போங்க அப்படின்றான். உங்க ஆடு மாடுகள்லாம் விட்டுட்டு நீங்க மட்டும் போங்கன்றான். கடைசியாத்த சொல்றேன் நீங்க ஆடு மாடுகளோடு எல்லாரும் சேர்ந்து போங்க அப்படி சொல்லி எனக்கா வேண்டிக்கொள்ளும் சொல்றான். அது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வது சொல்லி எகிப்து நம்மை பிடித்து கட்டி வைத்திருக்கிறது. எகிப்து நம்மை பிடித்து பார்வோன் இடத்துல மோசே ஒவ்வொரு முறையும் போகும்போது அவன் சொல்லுவான் ஆண்கள் மாத்திரம் போய் உங்க கர்த்தரை ஆராதிங்க. அவன் சொல்லுவான் நாங்கள் எங்கள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் போய் வனாந்தரத்துல எங்க தேவனை ஆராதிக்கணும்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான் நோ அப்படின்றான். அடுத்து அவன் சொல்லுவான் நீங்களும் உங்க மனைவி பிள்ளைகள் மட்டும் போங்க, ஆடு மாடுகள்லாம் விட்டுட்டு போங்க, இல்லை எல்லாத்தையும் கூட்டு போங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் தொழுது கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடைவதற்கு பிசாசு, இந்த உலகம் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கும். இந்த காரியங்களெல்லாம் மேற்கொண்டு நாம் கர்த்தரை கிட்டி சேர்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் உண்டாகும். சரி, அப்படித்தான் கடைசியில கர்த்தர் அவனை அடித்தார். அதற்கு பின்பாக அவனை அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்ட பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் இடையூறு தடையே இல்லையா? அப்புறமும் தடை. எங்க செங்கடல் அவர்களுக்கு தடையாய் நின்று கொண்டிருந்தது. அதை தாண்டி அவர்கள் போனார்கள். அங்கே போகும்போது வழியில போற வழியெல்லாம் அவங்களுக்கு யுத்தம் இருந்தது. அதை தாண்டி அவர்கள் போனார்கள். யோர்தான் அவர்களுக்கு தடையா இருந்தது. அதை தாண்டி அவர்கள் போனார்கள். எரிகோ அவர்களுக்கு தடையா இருந்தது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. எனவே அநேகருடைய வாழ்க்கையில என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பால் பூத்துல அப்படி காயின் போட்டோம்னா பால் கொட்டுற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி சிலரோட வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் தட். ஐ வில் மேக் யுவர் செல்ஃப் வெரி கிளியர். நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டங்களை மேற்கொள்ள அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைய முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு புது கயிறை எடுத்து ஒரு முடிச்சு போடுறோம். அந்த புது கயிறை எடுத்து முடிச்சு போட்ட பின்பாக அதை பிரிக்கிறது உடனே பிரிச்சிடலாம். அதே கயிறுல ஒரு வருஷமா அந்த முடிச்சு போட்டு தண்ணியில நனைஞ்சு மலையில் நனைஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த முடிச்சை பிரிக்க முடியுமா? என்ன ஆகும்? அதை பிரிக்கவே முடியாது. நல்லா அது ஒன்னோட ஒண்ணு அந்த கயிறோட அடி சேர்ந்து போயிருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது எனக்கு ஆவிக்குரிய ஒரு போராட்டம் இருக்கிறது, நான் செய்கிற காரியங்கள் வாய்க்கவில்லை, எல்லாமே எதிர்ப்பா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலை வந்த உடனே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம அப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இருக்காது. ஆண்டவரே, நம்ம நோக்கி பார்க்காம நான் வாழ்ந்த வாழ்க்கை மன்னி மாறினவர். ஒரு விஷயம் நான் நோக்கி பார்த்திருந்தேன்னா இன்னைக்கு இத்தனை கஷ்டம் என் வாழ்க்கையில வந்திருக்காது. ஒரு விஷயம் நான் உன் நோக்கி கூப்பிட்டு இருந்தேன்னா இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்காது. ஒரு விஷயம் உன் நோக்கி நான் கெஞ்சி இருப்பேன்னு சொன்னா இந்த வேதனை என் வாழ்க்கையில வந்திருக்காது. நான் உன் நோக்கி பார்க்கல, உன் கூப்பிடல, இந்த சமூகத்துல நான் கெஞ்சி கூட கேட்கலப்பா. இன்னைக்கு நான் வெறுக்கத்தோடு நிற்கின்றோடு இருக்கிறேன். ஆனா இப்பயும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை கைவிடுவேன். சிம்சோன் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து அவன் ஒரே ஒரு ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் நினைத்தரலும் சொன்ன கர்த்தர் அவனை நினைத்தருளினான். கர்த்தருடைய ஆலயத்திலே விக்கிரகங்களையும் சிலைகளையும் கொண்டு பணிவித்த அந்த மனாசே ஆண்டை நோக்கி கெஞ்சினான். கர்த்தர் அவனை கேட்டருளினான். என்ன அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில நீயும் கர்த்தரை நோக்கி கூப்பிட, அவரை கொஞ்சம் நோக்கி பாரு. அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி, ஆண்டவரை என்னை எப்படியாவது ஆசீர்வதியும். கர்த்தாவே, எனக்கா ரத்தம் சிந்தினீரே, எனக்கா ஜீவனை கொடுத்தீரே, அப்பா எனக்கா உயிர்த்தெழுந்தீரே, என் வாழ்க்கையில் என்னை விடுதலை தான், என் பாவங்களை மன்னியும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லி கேளுங்க. அந்த தேவன் உண்மையுள்ள தேவன், அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் உங்களை மன்னித்து ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் கேளுங்க. நல்ல தகப்பனே, அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறேன்.
உம்மை நோக்கி பார்க்கும்படியா வந்திருக்கிறாங்க, உம்மை நோக்கி பார்க்கும்படியா வந்திருக்கிறாங்க. முகங்கள் வெட்கப்பட வேண்டும் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த பிள்ளைகளுக்கு கத்தா வானத்தின் சத்துவமானது நிற்க வேண்டும் ஆண்டவர். உம்மை நோக்கி கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு கத்தாவே இன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் கத்தாவே. என்னென்ன தேவையோடு இங்க வந்திருக்கிறார்களோ, என்னென்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்களோ, அதை கத்தர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பும் அப்பா. கத்தர் தகப்பனே பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீ இறங்குற தேவன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குற தேவனிடத்துல வந்திருக்கிறோம். இறங்கி ஆசீர்வதி, இறங்கி ஆசீர்வதி, இறங்கி ஆசீர்வதியும், இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். என்ன எதிர்பார்ப்போடு, என்ன வாஞ்சியோடு, என்ன எண்ணத்தோடு வந்திருக்கிறார்களோ கத்தாவே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில எது இல்லை என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து வந்திருக்கிறார்கள், அதை கொடுத்து அனுப்பும். அது வேலையா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, கத்தாவே அது வழக்கினுடைய ஜெயமா இருந்தாலும் சரி, அது எந்த வாதை நோயா இருந்தாலும் கத்தரை விடுவித்து ஆசீர்வதி. கத்தருடைய மகிமை பிள்ளைகள் வாழ்க்கையில கடந்து வரட்டும். இந்த முகங்களை பிரகாசிக்கப்படும். இத்தனை நாள் துக்கத்தோடு வாழ்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு பிரகாசம் அடையட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் அப்படியா பிரகாசிக்க ஆசீர்வதியும். இந்த இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு என்ற நிச்சயத்தோடு கடன் செல்ல கிருபை செய்யுங்க தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவி தெய்வத்தின் அந்யோன்ய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடும் இந்த கர்த்தருடைய கரவொளியின் அத்தனை குடும்பங்களும் கர்த்தராகிய ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமீன்.